ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாய் லீலா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிற லீலா ஒரே லீலா தான். ஒரு குடும்பத்தை பற்றியான லீலா தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கும் நாளைக்கும். உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் லீலாலாம் கேட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கால் பண்ணி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் தலை வணங்குறேன். நாங்கள் எங்கள் டீம் தலை வணங்குகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகிருச்சு. இன்னும் நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்கள் சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு சேர்க்கணுன்றது ரொம்ப ஆசைப்பட்றோம். இப்போ எங்களுக்கு பொறுப்புணர்வும் அதிகமாகிருச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாரும் தான். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம். அப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மக்களுக்கும் போய் சேரணும், ஒரு ஆளுக்காச்சும் போய் சேரணுன்றது தான் எங்களுக்கு ஆசை. பட் இது பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ்னால நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி லீலா பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் இருக்க போகிற லீலா சேம் லீலா தான். இந்த லீலா தான் பார்க்க போகிறோம். இந்த லீலா பார்த்திங்கன்னா ஷைலேஷ் ராஜஸ்ரீ அப்படின்றவங்க 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சைலேஷும் ராஜஸ்ரீயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேரும் புனேயில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. புனேயில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஷைலேஷோட தங்கச்சி இருக்காங்க. அவங்க தங்கச்சி ரொம்ப அவர் பாசமாக வளர்த்துருக்காரு சின்ன வயசுலேருந்து. அப்படி இருக்கும்போது சைலேஷோட தங்கச்சியை கட்டி கொடுக்குறாரு. கட்டி கொடுத்தோன்னே அவங்களும் கல்யாணம் பண்ணிவிட்டு கணவரோட கிராமத்துக்கு போயிடுறாங்க. புனேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மைலுக்கு அங்கிட்டு ஒரு கிராமம் இருக்குது, ஷத்தாரா அப்படின்ற ஒரு கிராமம். அந்த ஷத்தாரா கிராமத்துக்கு போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஷைலேஷ் பாபா டிவோட்டி ப்ளஸ் அவருடைய மனைவி ராஜஸ்ரீயும் பாபா டிவோட்டி. 2 பேரும் பாபா மேலே ரொம்ப ஒரு பக்தியோட பாசமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சைலேஷோட தங்கச்சியை பார்த்திங்கன்னா அவருடைய கணவர் தினமும் கொடுமைப்படுத்துகிறார், தினமும் அடிக்கிறாரு. தேவையில்லாத காரணத்துக்கெலாம் அடித்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இது அவங்க ஷைலேஷ் கிட்ட அரசல் புரசலாக சொல்கிறாங்க. பட் முழுசாக சொல்கிறதில்ல. ஏன்னா ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால பொறுக்க முடியலை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா சூசைட் பண்ணிட்டாங்க. இந்த வலி, இவர் அடிக்கிறது இதெல்லாம் தாங்க முடியாமல் அந்த பெண் சூசைட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க சூசைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 6 மாத கை குழந்தை இருக்குது. அப்போது பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணோடனே இது எல்லா விஷயமும் ஷைலேஷுக்கு தெரிய வருது. ஷைலேஷ் ரொம்ப அழுகிறாரு. ஒரே ஒரு தங்கச்சியை பாசமாக வளர்த்தோமே, அந்த தங்கச்சி இப்படி அடித்தே அந்த மைத்துனர் கொன்னுட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாரு. பட் அவர் என்ன செய்கிறாருன்னா பாபா மேலே நம்பிக்கையோடு இருக்கார். பாபா இதுக்கு தீர்ப்பு கொடுப்பாரு, நம்மளுடைய கடமையை செய்வோன்னு சொல்லி இவர் மேலே கோர்ட்டில் கேஸ் போடணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா புனேயில் கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. அவர் இருக்கிற ஷத்தாரான்ற கிராமத்தில் தான் கோர்ட்டில் கேஸ் போடணும். அந்த கோர்ட்டில் போய் இந்த ஷைலேஷ்ன்றவர் அவருடைய மைத்துனருக்கு எதிராக அவர் கேஸ் போடுறார். இந்த மாதிரி இவர் என்னுடைய மைத்துனர், இவர் என்னுடைய சிஸ்டரை அடித்து கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டோன்னே அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமாக நடக்குது. அந்த 7 வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த ஷைலேஷோட மைத்துனர் என்ன செய்கிறாருன்னா அந்த கேஸை உடைக்கிறதுக்காக, சாட்சிகளையெல்லாம் மாற்றுறதுக்காக எல்லா வேலையும் பண்ணுறாரு. எல்லா கிரிமினல் வேலையும் பார்க்குறாரு. ப்ளஸ் இன்னொன்று என்ன பண்ணுறாருன்னா அந்த வாய்தா கேஸ் ஹியரிங் அப்போல்லாம் அவர் வரமாட்டேங்கிறாரு. வாய்தா மேலே வாய்தா மேலே வாய்தாவாக வாங்கிக்கிட்டே இருக்கார். இதனால் கேஸ் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கு. ஷைலேஷ் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுனால அவர் இந்த கேஸையும் பார்த்துக்கிறாரு, அவரோட ஒர்க்கையும் பார்த்துக்கிறாரு. ப்ளஸ் பாபா கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருக்கார். பாபா நீங்கள் பார்த்துக்கிருவீங்க பாபா, நாங்கள் உங்கள் வழியில் நடக்கிறவங்க, கடமையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாபா, நீங்கள் தான் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் பாபான்னு சொல்லி பாபா மேலே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு 7 வருஷமாக அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஷைலேஷ் காலையில் எந்திரிக்க முடியலை. அவர் பெட்டில் படுத்துருக்காரு, அவரால் எந்திரிக்க முடியல. அப்போ பார்த்திங்கன்னா கை காலெல்லாம் தூக்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு அவருக்கு ஹார்ட் பீட் லப்டப் லப்டப் லப்டப்னு சொல்லி பயங்கரமாக அடிக்குது. அடிக்க ஆரம்பித்தோடனே அவரால் எந்திரிக்க முடியலை, பேசக்கூட முடியலை. அவரோட மனைவி ராஜஸ்ரீயை சத்தமாக கூப்பிடக்கூட முடியல. அந்த அளவுக்கு அவர் ஒரு வேதனையில் இருக்கார். அவர் முடிவு பண்ணிட்டார், நம்ம இறக்க போகிறோம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவருடைய
மூச்சு வந்து அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் படுத்திருக்க அந்த படுக்கைக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு செவுரு இருக்குது. அந்த செவுத்தில் வந்து பாபாவுடைய படம் இருக்குது. பாபாவுடைய படத்தை அப்படியே ஏக்கத்தோடு பார்க்குறாரு. அவரால் மூச்சு விட முடியலை, யாரையும் கூப்பிட முடியல, கை காலை தூக்க முடியல. அப்படியே பெட்லேயே படுத்துக்கிட்டே பாபாவை பார்க்குறாரு. அந்த செவுத்தில் இருக்கிற பாபா படத்தை பார்த்து சாய்நாதா சாய்நாதா சாய்நாதான்னு சொல்லி அப்படியே பாபாவோட நாம சப்தாகம் வந்து அப்படியே பண்ணுறாரு. உயிர் அப்படியே போய்கிட்டு இருக்க இது வந்து அவருக்கு புரிய வருது. அப்போ பார்த்தீங்கன்னா பாபா வந்து அந்த படத்துல இருந்து டக்குன்னு உள்ளே வந்துட்டார். வந்து என்ன செஞ்சாருன்னா, விட்டலா பண்டரிபுரத்தில் பாண்டுரங்க விட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பக்தர் புண்டலீக்கருக்காக என்ன செய்வார்னா தன்னுடைய 2 கையை இடுப்பில் வச்சு நிற்பார். அதே போல் பாபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைலேஷ்ன்ற பக்தருக்காக பாபா வந்து அவருடைய 2 கையையும் இடுப்பில் வச்சு அவர் வந்து சொல்கிறாரு, அரே சைலேஷ், எதுக்கு பயப்படுற? நான் இருக்கும்போது உன்னை யார் வந்து கூப்பிட்டு போக முடியும்? நான் இருக்கேன், எதை நினச்சும் நீ கவலைப்படாத, எல்லாமே உனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சைலேஷ்க்கு ஒரே சந்தோஷம். பாபா நமக்கா இந்த படத்துல இருந்து வெளியே வந்திருக்காரு, அதுவும் விட்டலா போல அப்படி கையை 2 இடுப்பில் வச்சுக்கிட்டு அரே சைலேஷ் அப்படின்னு சொல்லி சத்தமாக கணீர்னு சொல்லிட்டு போகிறாரு, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் அந்த புத்துணர்ச்சியிலேயே அவரோட கை காலெல்லாம் அப்படியே தூக்குறாரு. அவரால் எந்திரிக்க முடியுது. அந்த பெட்டில் இருந்து எந்திரிக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் வந்து நார்மல் ஆயிடுறாரு. அவரால் நல்லா மூச்சும் விட முடியுது. இந்த கேஸும் வந்து பார்த்திங்கன்னா இனி பாபா பார்த்துக்குருவாருன்றது வந்து அவருக்கு ரொம்ப தைரியமாக உணர்ந்தார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைலேஷோட அந்த மைத்துனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அகோரிகள் கிட்ட போகிறாரு. அகோரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க, யாராச்சும் நம்மளுடைய அவங்க மேலே வந்து ஏவி விடுறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறவங்க தான் சில அகோரிகள். கெட்ட அகோரிகளும் இருக்காங்க. அவங்க கிட்ட போகிறாங்க. அவங்களோட உதவியை வந்து நாடுறாரு அந்த மைத்துனர். என்ன செய்கிறாருன்னா, இந்த சைலேஷும் ராஜஸ்ரீயையும் வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அகோரிக்கிட்ட போய் சொல்கிறாரு. அந்த அகோரிகளும் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விடிய காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அகோரிகள் வந்து 2 பொம்மை வைக்கிறாங்க. 2 பொம்மை வச்சு அதில் ஒரு பொம்மையில் வந்து ஆணியை ஓங்கி கையில் அடிக்கிறாங்க, வலது கையில். அடித்தோடனே பார்த்தீங்கன்னா ராஜஸ்ரீ வந்து கத்துறாங்க, அம்மா கை வலிக்குது பாபா, கை வலிக்குது பாபா அப்படின்னு சொல்கிறாரு. எந்த அந்த பொம்மையில் எந்த கையில் அடித்தாரோ அவங்களுக்கு ராஜஸ்ரீக்கு வந்து அப்படியே அதே வலது கையில் அந்த பர்டிகுலர் பிளேஸில் அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து அந்த அகோரிகள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த 2 பொம்மையையும் தூக்கி நெருப்புக்குள்ளே போடுறாங்க. அந்த நெருப்புக்குள்ளே போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த 2 பொம்மையும் நெருப்புக்குள்ளே விழுகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபா அந்த இடத்துல வராரு. அந்த இடத்துல வந்து பாபா என்ன செய்கிறாருன்னா அவரோட கண் எல்லாமே ரெட்டிஷாக இருக்குது, அப்படியே பயங்கர கோவத்தில் இருக்கார் பாபா. அப்போது பாபா வந்து அவருடைய கையை உள்ளே விடுறாரு அந்த நெருப்புக்குள்ளே அவருடைய கையை விட்டு அந்த 2 பொம்மையையும் அப்படியே தூக்குறாரு. நெருப்புல இருந்து தூக்கிட்டு அந்த அகோரியை ஒரு முறைக்கிறாரு. அவங்க 2 பேரும், அந்த அகோரியும் அந்த மைத்துனரும் அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகோரிகள் வந்து எந்த ஒரு டார்ச்சரும் பண்ணலை. ஆனால் இதை எல்லாத்தையுமே வந்து ராஜஸ்ரீ வந்து அவங்களுடைய கனவுல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கனவுல எல்லாமே தெரியுது. பாபா இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சோடனே அவங்க டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அந்த தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு அவங்க கேன்னு அழுகிறாங்க. அவருடைய கணவர் கிட்ட சொல்கிறாங்க, சைலேஷ் கிட்ட சொல்கிறாங்க ராஜஸ்ரீ, பாபா நம்ம 2 பேர்த்துக்காக அவருடைய கையை நெருப்பில் விட்டு நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. அழுததுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து அவங்க முடிவு பண்ணுறாங்க, பாபாவுக்கு நம்ம எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது, நமக்கு வந்து பாபாவுடைய உதியான சஞ்சீவினி இருக்கும்போது நம்ம எதுக்கு பாபாவுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாபாவோட உதியை வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி காலையில் நெத்தியில் வைக்கிறாங்க, நைட்டு தூங்கும்போது நெத்தியில் வச்சுட்டு அந்த உதியை சாப்பிட்டுட்டு தான் தூங்குறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க உதியை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அகோரிகள் வந்து அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து காய்ச்சல் ஃபிக்ஸ் வர்றது, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஏவி விடுறாங்க. ஆனால் பாபாவோட உதி அவங்க வைக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரலை. ஒரு கட்டத்தில் அகோரிகளால் பாபா கிட்ட வந்து ஜெயிக்க முடியலை. அவங்களால அந்த ராஜஸ்ரீயும் சைலேஷ் அந்த 2 கணவர் மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியலை. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க அகோரிகள்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது. இந்த கேஸ் வந்து ரொம்ப பயங்கர தீவிரமான விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து அவருடைய மைத்துனர் வந்து அவருடைய பேப்பரை சப்மிட் பண்ணி ஆகணும், அவரோட வாதத்தை ஆனால் பேப்பர்களில் வந்து சப்மிட் பண்ணணும். அவரும் சப்மிட் பண்ணிட்டார். ஆனால் மறுபடியும் வாய்தாவுக்கு வந்து அவர் வரமாட்டேங்கிறாரு, ஹியரிங்க்கு வரமாட்டேங்கிறாரு, வாய்தா மேலே வாய்தா வந்து வாங்கிக்கிட்டே இருக்கார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, அந்த ஜட்ஜு வந்து வாரண்ட் கொடுத்துட்டாரு. அந்த ஷைலேஷோட மைத்துனர் மேலே வாரண்ட் கொடுத்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு, இந்த பர்சனை வந்து நீங்கள் வந்து கைது பண்ணி இங்கே கோர்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும், ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு பிறகு இவர் பக்கம், இப்போ ஷைலேஷ் பக்கம் அந்த கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போது இந்த கேஸில் வந்து இவர் வெற்றி அடைகிறாரா? இதுக்கடுத்து ஷைலேஷ் வந்து என்னென்னலாம் அவங்க குடும்பம் அந்த இதிலேருந்து தப்பிச்சாங்களா, அகோரிகள் இன்னும் எதுவும் செஞ்சாங்களா, இந்த கோர்ட் கேஸில் வந்து பாபா அவங்களுக்கு வந்து காப்பாற்றினாங்களா, இது எல்லாமே நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். இந்த லீலா வந்து பார்த்திங்கன்னா சாய் லீலா மேகசினில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லீலா டாக்டர் வினித் சிட்லூரி அம்மா நமக்கு கொடுத்தாங்க. மீண்டும் நாளைக்கு எபிசோடில் கண்டினியூட்டியான ஃபைனல் எபிசோடை நம்ம பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.